2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அரங்கத்தில் இதே அமைப்பின் கீழ் ஒரு கவிஞன், ஒரு கலைஞன், ஒரு தலைவன் என்கிற தலைப்பில் நான் உரையாற்றியது இப்பொழுதும் என் நெஞ்சில் பசுமையாக நிழலாடுகிறது. எப்பொழுதுமே கண்ணதாசனை பற்றி பேசுவது என்னளவில் ஒரு சுகமான அனுபவம். பள்ளி பருவம் தொட்டே நான் கண்ணதாசனின் கரம் பிடித்துத்தான் நடந்திருக்கிறேன். என்னுடைய இலக்கிய அறிவு கண்ணதாசனில்தான் முதலாக முகிழ்த்தது. கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள், பிறகு கண்ணதாசனுடைய 7 கவிதை நூல்கள், கண்ணதாசனுடைய மாங்கனி, ஆட்டனத்தி ஆதுமந்தி போன்ற குறுங்காவியங்கள் என்னை மிகவும் கவர்ந்து தன்வயப்படுத்தி கொண்ட கண்ணதாசனுடைய உரைநடையின் உன்னதமாக விளங்கும் புஷ்பமாலிகா ஆகியவற்றையெல்லாம் படித்து தான் நான் தமிழின் மீது தனிப்பெரும் காதல் கொண்டேன். என்னளவில் கண்ணதாசனோடு நான் மேடைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் புகழை பாடுவதையே தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு அரசியல் களத்தில் கண்ணதாசன் இயங்கிய போது பல மேடைகளில் கண்ணதாசனோடு நான் சேர்ந்து உரையாற்றியிருக்கிறேன். கண்ணதாசன் பல நிகழ்ச்சிகளில் வருவதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்குவார். 10 நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் வழங்கினால் 2 நிகழ்ச்சிக்கு போனால் அதுவே அதிகம். ஏனென்றால் அவருடைய வீட்டு வாசலில் ஏராளமான படத்தயாரிப்பாளரின் கார்கள் முற்றுகையிட்ட காலம் அது. எனவே குறிப்பிட்டபடி அவரால் எங்கும் வர முடியாத அளவுக்கு பாடல் இயற்றுவதிலேயே அவருடைய நேரம் பெரிதாக செலவழிந்தது. ஒரு முறை திருச்சியில் கண்ணதாசன் பேசுவார் என்று மிகப்பெரிய விளம்பரங்களை கொடுத்து அதன் விளைவாக திருச்சி காந்தி மார்க்கெட் அருகில் இருந்த அன்றைய மிகப்பெரிய மைதானத்தில் மிகப்பெரிய கூட்டம் கண்ணதாசனுடைய உரையை கேட்பதற்காக காத்திருந்தது. ஆனால் கண்ணதாசன் நிகழ்ச்சி நடந்த காலையில் என்னால் வர இயலாது என்று தந்தி கொடுத்து விட்டார். உடனே விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்த அன்றைய நகர தலைவர் வழக்கறிஞர் அபேதானந்தம் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, இந்த நேரத்தில் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், உடனடியாக மாலை 7 மணிக்குள் திருச்சிக்கு வர வேண்டும், கண்ணதாசனுக்கு பதிலாக நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிராட்வே நிலையத்தில்தான் திருச்சிக்கு செல்லக்கூடிய பேருந்தை பிடித்து மாலை 6 மணிக்கு சென்று அதற்கு பிறகு பிரம்மாண்டமாக திரண்டிருந்த அந்த கூட்டத்திற்கு இடையே கண்ணதாசன் பேசுகிற இடத்தில் அவருக்கு பதிலாக நான் பேசினேன். இவற்றையெல்லாம் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். 1967 பெருந்தலைவர் காமராஜருடைய காலடியில் நான் விழுந்து பொது வாழ்வை தொடங்கினேன். இன்றைக்கு 77 வயது முடிந்துவிட்டது. ஏறக்குறைய 60 ஆண்டுகள் இந்த பொது வாழ்வில் என்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறேன். 60 ஆண்டுகள் உலகம் முழுவதும் உள்ள தமிழரிடையே உரை நிகழ்த்தியிருக்கிறேன். நான் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன், அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ வேறு எந்த நாட்டிலோ சங்க இலக்கியங்களை பற்றி பேசுவது என்றால் ஒரு 500 பேர் கூடுவார்கள்.
பாரதியை பற்றி பேசுவது என்றால் ஒரு 1000 பேர் கூடுவார்கள். கண்ணதாசனை பற்றி பேசினால் அரங்கமே கொள்ளாமல் 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் கூடுவார்கள். எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே அவர்கள் கண்ணதாசனுடைய பாடல்களை போடுவார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழரிடையே கண்ணதாசன் அந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறார். ஒவ்வொருவனுடைய இரத்த அணுக்களிலும் கண்ணதாசன் ஊறி கிடக்கிறான். அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. ஒவ்வொருவனுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் கண்ணதாசன் பாடல்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்தில் லிரிக் என்று சொல்லுவார்கள். தன்னுணர்ச்சி பாடல்கள். அந்த தன்னுணர்ச்சி பாடல்களை ஆங்கில இலக்கியத்தில் மிக அற்புதமாக கொண்டு வந்து கொடுத்தவர்கள் கீட்ஸும் ஷெல்லியும். தமிழில் தன்னுணர்ச்சி பாடலுக்கு மிகச்சிறந்த வடிவத்தை கொடுத்தவன் பாரதி, பிறகு பாரதிதாசன். ஆனால் ஏறக்குறைய கண்ணதாசனுடைய கவிதைகளில் 90 விழுக்காடு தன்னுணர்ச்சி பாடல்கள்தான். அவற்றை பற்றியெல்லாம் விரிவாக நான் இப்பொழுது இங்கே பேச முடியாது. நான் பல இடங்களில் கண்ணதாசனை பேசுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது கண்ணதாசனின் சினிமா பாடல்களில் ஒன்றை கூட தொடாமல் கண்ணதாசனுடைய 7 கவிதை நூல்களில் இருக்கக்கூடிய அவனுடைய கவிதைகளை மட்டுமே தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் கொண்டு நான் பேசுவேன். அவ்வளவு பெரிய ஆளுமை. பாரதியை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகாகவி பாரதியார் கவிதைகள் என்கிற புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த கவிதைகளை மட்டும் படித்து முடித்துவிட்டு நான் பாரதியை முற்றாக அறிவேன் என்று சொன்னால் அது பொய். பாரதியை முற்றாக அறிய வேண்டுமென்றால் 1904 தொடங்கி 1921 செப்டம்பர் 11ஆம் நாள் இரவு அவன் கடைசியாக கண்ணுறங்கிய அந்த இடைப்பட்ட 17 ஆண்டுகளில் சுதேசமித்திரன் மூலமாக, இந்தியா பத்திரிகை மூலமாக அவன் எழுதிய அற்புதமான கட்டுரைகளை முழுவதுமாக நீங்கள் படித்தால்தான் பாரதியை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே பாரதி என்கிற நாணயத்தின் ஒரு பக்கம் கவிதை, இன்னொரு பக்கம் கட்டுரை. கண்ணதாசனும் அப்படித்தான். திரும்ப திரும்ப கண்ணதாசனை பற்றி பேசுவது என்று மேடை போட்டு கண்ணதாசனின் சில குறிப்பிட்ட சினிமா பாடல்களை மட்டுமே சொல்லி 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 கண்ணதாசனை ஒரு சினிமா பாடலாசிரியராகவே இனம் காட்டுவது கொடுமையிலும் கொடுமை. கண்ணதாசனுடைய மொழி ஆளுமை, கண்ணதாசனுடைய உரை நடை, ஒரு கலீல் ஜிப்ரானுடைய ப்ராஃபட்டை படித்தால் உங்களுக்கு என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வு கண்ணதாசனுடைய உரை நடையில் இருக்கும். கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவன் அனுபவ மேதை. அவனே சொல்கிறான், நான் ஓர் அறிவியல் மேதை இல்லை, நான் அனுபவ மேதை. என்னுடைய அனுபவத்தில் விளைந்த விளைச்சலைத்தான் நான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு விருந்தாக படைத்திருக்கிறேன். அனுபவம் என்பதுதான் முக்கியம். மோசமான அனுபவங்களிலிருந்து எல்லா விதமான அனுபவங்களையும் 54 வயதுக்குள்ளேயே சேகரித்து விட்டு சென்றவன் அவன். அவன் தன்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் நடந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னில் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். ஆக அனுபவங்களை சேர்த்து அந்த அனுபவங்களை அவன் நமக்கு பாடலாக படைத்துவிட்டு சென்றான்.
மற்ற பாடலாசிரியர்களுக்கும் கண்ணதாசனுக்கும் என்ன வேறுபாடு? உடுமலை நாராயண கவியை பற்றி இன்றைக்கு எங்காவது நாம் மேடை போட்டு பேசி கொண்டிருக்கிறோமா? 1950களில் வந்த திரைப்படங்களிலேயே மிக அதிகமான படங்களுக்கு பாடல் எழுதியவர் மருதகாசி. பல அற்புதமான பாடல்களை மருதகாசி எழுதியிருக்கிறார். மருதகாசியை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? தஞ்சை ராமையதாசை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமா? வரிசையாக கண்ணதாசனுக்கு முன்பே இருந்தவர்கள் பட்டுக்கோட்டை வரையில் பொது உடைமை இயக்க மேடைகளிலாவது பட்டுக்கோட்டையின் சில பாடல்களை சொல்லுவார்கள். ஆனால் எல்லோருமே கண்ணதாசன் 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 என்று பைத்தியம் பிடித்து அலைகிறோமே ஏன்? அதுதான் கண்ணதாசனுடைய அனுபவத்தில் வந்து விழுந்த அத்தனை பாடல்களிலும் நம் முகத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. சிற்பி பாலசுப்ரமணியம் அற்புதமான கவிஞர், இப்பொழுதும் பொள்ளாச்சியில் இருக்கிறார். அவர் ரொம்ப அழகாக கண்ணதாசன் மறைந்த பிறகு எழுதினார். ஆடவும் உன் பாட்டுத்தான், பாடவும் உன் பாட்டுத்தான், அழுதிடவும் உன் பாட்டுத்தான், வீடு வரை உன் பாட்டுத்தான், ஏன் காடு வரை கூட உன் பாட்டுத்தான். ஆக எந்த நிலையில் நீங்கள் பார்த்தாலும் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை அந்த நேரத்து உங்களுடைய உணர்வுகளோடு பொருத்தி பார்க்க முடியும். அதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். கண்ணதாசன் சொல்கிறான், கண்ணதாசனை எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசினுடைய ஆஸ்தான கவிஞராக நியமித்தார். எம்ஜிஆரை கண்ணதாசனை போல மிக மோசமாக விமர்சனம் செய்தவர் அந்த காலத்தில் யாரும் இல்லை. ஆனாலும் கண்ணதாசனுடைய கவிதை ஆற்றலை முழுமையாக அங்கீகரித்த பெருந்தன்மை எம்ஜிஆருக்கு இருந்ததனால் தனக்கு எதிராக அவர் வைத்த விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு அவரையே ஆஸ்தான கவிஞராக நியமித்தார். அது மட்டுமல்ல, ஒரு ஆஸ்தான கவிஞர் 2 ஆண்டுகள் இருக்கலாம், 3 ஆண்டுகள் இருக்கலாம் என்று ஆண்டு கணக்கில் அவரை நியமிக்கவில்லை எம்ஜிஆர். கண்ணதாசன் இறக்கும் இறுதி நாள் வரையில் தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞர் என்றுதான் அவரை நியமனம் செய்தார். அந்த கண்ணதாசன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், தமிழகத்தின் ஆஸ்தான கவிஞன் என்று என்னை சொல்கிறார்கள், ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஸ்ரீகிருஷ்ண சாம்ராஜ்யத்தின் ஆஸ்தான கவிஞன். கிருஷ்ணன் 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 தான். ஆண் வடிவத்தில் இருந்த மீராதான் கண்ணதாசன், ஆண் வடிவத்தில் இருந்த ஆண்டாள் தான் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய பெரும் பாடல்களை நீங்கள் பாருங்கள், திரைப்படங்களில் கண்ணா என்ற வார்த்தை வந்துவிட்டாலேயே அந்த பாடல் அமரத்துவம் பெற்றுவிடும். அவர் சொல்ல சொல்ல எழுதியவர்கள் பல பேர். ஆனால் கடைசி வரை அவருக்கு உதவியாளராக இருந்தவர் கண்ணப்பன், ராமகண்ணப்பன், அற்புதமான மனிதர். கண்ணதாசன் சொல்லுகிற வேகத்தில் எழுதுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதனால் பலர் முயன்று தோற்று அவரிடமிருந்து விடுபட்டால் போதும் என்று விடைபெற்றிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரையில் அவர் சொல்ல சொல்ல எழுதியவர், அவரோடே சேர்ந்து பயணித்தவர், கண்ணதாசனுடைய முழு வாழ்க்கையையும் பூரணமாக அறிந்து வைத்திருந்த மனிதன்தான் கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார், கண்ணப்பா, நான் சொல்ல சொல்ல நீ எழுதி கொண்டே இருக்க வேண்டும், நீ எழுதி கொண்டே இருக்க வேண்டும், நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த நேரத்தில் என் இருதயத்தில் வலி ஏற்பட வேண்டும். அப்படி வலி ஏற்படுகிற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணா என்று என் வாய் சொல்ல என் தலை சாய வேண்டும். இதுதான் என் விருப்பம் என்று அவர் சொன்னதாக கண்ணப்பன் பதிவு செய்திருக்கிறார். நான் அங்கிருந்தே தொடங்குகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்கள் கண்ணதாசன் கண்ணனை பற்றி எழுதிய பாடல்கள் எல்லாமே.
அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். ஒரு வார்த்தையும் பார்க்கணுங்க. முயன்று முயன்று பாடல் கொடுத்தவன் இல்லை கண்ணதாசன். பேனா பிடித்து எழுதியவன் இல்லை கண்ணதாசன். இளையராஜாவே ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம். நான் இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளராக நீண்ட காலம் இருந்தேன். அப்பொழுது ஒரு படத்திற்கு ஒரு பாடல், இந்த தேன் சிந்துதே வானம் என்று ஒரு பாடல். அந்த பாடல் முதலில் தெலுங்கில் வந்த படம். அது தெலுங்கில் பாடல் எழுதுவதற்கு புகழ்பெற்ற தெலுங்கு பாடலாசிரியரை வரவழைத்தோம். இங்கே தான் பக்கத்திலே இருக்கிற ஸ்வாகத் ஹோட்டலில் அவருக்கு அறை எடுத்து கொடுத்தோம். ஒரு வாரமான பிறகும் அவரால் ஒரு வரி சொல்ல முடியவில்லை. போட்டு கொடுத்த டியூனுக்கு ஏற்றாற்போல் அவரால் சொல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு தமிழில் அந்த பாடல் எழுதுவதற்காக கவிஞரை அழைத்தோம். கவிஞர் வந்தார், உட்கார்ந்தார். காட்சி அமைப்பை சொன்னோம். ஒரு சிகரெட்டை வாயில் எடுத்து புகைத்தார். பிறகு எச்சிலை அப்படி துப்பினார். மீண்டும் சொல்லுங்கள் என்றார். தேன் தாத்தா என்றவர்கள் தத்தகாரத்தில் சொன்ன உடனே தேன் சிந்து தேவானம். அப்படி அந்த தத்தகாரத்தில் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல தேன் சிந்து தேவானம் என்ற பாடலை 5 நிமிடத்தில் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார். ஆக கண்ணதாசனிடம் வார்த்தைகள் இயல்பாக வந்து விழுந்தன. ஷெல்லியை பற்றி சொல்லும்போது ஆங்கில திறனாய்வாளர்கள் சொல்லுவார்கள், ஷெல்லி எக்ஸேல்டு ஃப்ராக்ரன்ஸ், ஷெல்லி எக்ஸேல்டு லிரிக்ஸ் ஆஸ் எ ஃப்ளவர் எக்ஸேல்ட் ஃப்ராக்ரன்ஸ் என்று. ஒரு பூ எப்படி வாசனையை இயல்பாக வைத்திருக்கிறதோ அதுபோல் ஷெல்லியிடம் அந்த லிரிக், அந்த கவிதை இயல்பாகவே வெளிப்பட்டது என்று சொல்வது போல கண்ணதாசனிடம் இயல்பாக வெளிப்பட்டது. அவர் சொல்லுகிற வேகத்தில் பாடல் எழுதுவது ரொம்ப சிரமம். இப்பொழுது இந்த பாடலை பாருங்கள். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்த்தவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் குடையாவான், ஆற்றாதழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினிலே இன்னொரு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைகட்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான். அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான், நடப்பது நடக்கும், அமைதியோடு நீ நடமாடு. அந்த பாடலை நீங்கள் சீர்காழியினுடைய குரலில் கேட்க வேண்டும். இப்போ சேகராஜ் தான் சொன்னார், கண்ணதாசனுடைய பாடல்கள் அமரத்துவம் பெற்றது கண்ணதாசனுடைய எழுத்துக்களினால் மட்டும் அல்ல, அந்த பாடலுக்கு அற்புதமான இசையை அன்றைக்கு கொடுத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பிறகு விஸ்வநாதன், KV மகாதேவன் உட்பட அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் உண்டு. எப்படி பாடியிருக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் அனைத்தையுமே தயவு செய்து நீங்கள் யூடியூபில் போய் அடிக்கடி பாருங்கள். இந்த பாடலை சீர்காழி பாடுவார். சீர்காழிக்கு ஒரு கணீர் என்ற குரல். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அந்த பாடலை முழுமையாக நீங்கள் சீர்காழியின் குரலில் கேட்டு பார்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். அதே போல கண்ணனை பற்றி எழுதிய பாடல்களிலேயே வானம்பாடி அவர் எடுத்த சொந்த படம். அந்த படத்தில் KV மகாதேவன் தான் இசை. கங்கை கரை தோட்டம் பாடலை நீங்கள் 100 முறை கேட்டாலும் சலிக்காது.
அது ஜி.ஆர். நாதன். அவர் ஒரு அற்புதமான ஒளிப்பதிவாளர். அவர் இயக்குனராக இருந்தார் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். அவருடைய கேமரா கோணங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள். வானம்பாடியில் தேவிகா பாடுகிற மாதிரி வருகிற பாடல். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, காலை இளங்காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே. கண்ணன் முகத் தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன். கண்ணன் முகத் தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன். கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கன்னி சிலையாக நின்றேன். என்ன நினைத்தேனோ, தன்னை மறந்தேனோ, கண்ணீர் பெருகியதே. இது என்ன சாதாரண சினிமா பாடலா? கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடித்தந்தான். கண் திறந்து பார்த்தேன், கண்ணன் அங்கு இல்லை. அன்று வந்த கண்ணன் இன்று வரவில்லை, என்றோ அவன் வருவான். கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் முகம் பார்த்த கண்கள் மன்னர் முகம் பார்ப்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. என்ன அழகு! ஆண்டாளே பாடுவது போல இல்லையா? எல்லாமே எனக்கு கண்ணன் தான் என்று சொன்ன மீராவே சொல்வது போல் இல்லையா? மன்னன் முகம், கண்ணன் முகம் பார்த்த கண்கள் மன்னர் முகம் பார்ப்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் வரும் நாளில் கன்னி இருப்பேனோ, காற்றில் மறைவேனோ. அங்கே எவ்வளவு சோகம் இருக்கிறது! தான் நெஞ்சம் முழுவதும் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாயகனை தன் வாழ்வின் இறுதி கட்டத்திலாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற ஒரு பெண், அப்படி பார்க்க முடியாத நிலையில் அவன் வருவதற்குள் நான் இறந்து விடுவேனோ, என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று எண்ணுகிற நிலையில் அந்த இதயம் எப்படி கனக்கும்? அந்த கனத்தை, அந்த சோகத்தை, அந்த சுமையை கண்ணன் வரும் நாளில் கன்னி இருப்பேனோ, காற்றில் மறைவேனோ. அதுதான் கண்ணதாசன். இதுபோன்று கண்ணனை பற்றி எழுதிய பாடல்களை எல்லாம் ஏராளமாக சொல்லலாம். கண்ணதாசனை பொறுத்தவரையில் ஏதோ சினிமாவுக்கு பாட்டு எழுதினோம், பணம் சம்பாதித்தோம் என்ற நிலை இல்லை. முழுக்க முழுக்க இந்த சமூகத்தை நேசித்தவன். இந்த சமூக மக்களை நெஞ்சில் நிறுத்தித்தான் அவன் எழுத்தியாகம் நடத்தி இருக்கிறான். நீங்கள் கருப்பு பணம் என்று ஒரு படம், அது கண்ணதாசனே எடுத்த படம். அதாவது கண்ணதாசன் பாடி சம்பாதிப்பதை படம் எடுத்து வீணாக்குவார். அவருக்கு அப்படி ஒரு ஜாதகம் உண்டு. இந்த கருப்பு பணம், அது ரொம்ப காலமாக கருப்பு பணம் வருகிறது, கருப்பு பணம் வருகிறது என்ற பொழுது சினிமா உலகத்திலேயே பல பேர் அஞ்சி கிடந்தார்கள். எவனை இந்த மனிதன் சொல்ல போகிறான், யாருடைய கருப்பு பணத்தை இவன் வெளிப்படுத்த போகிறான் என்று. அது புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்லி கடைசியில் பூனையாகி போய்விட்டது. ஆனால் அதில் உள்ள பாடல்கள் அனைத்தும் அமரத்துவம் வாய்ந்தவை. அத்தனை பாடல்களும் அமரத்துவமானவை. எல்லார் ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய வாழ்வு கொடுத்த படம் அது. ஆடவரெல்லாம் ஆடவரலாம், அந்த பாடல் எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு பிடித்தது அம்மம்மா கேளடி தோழி சொன்னாரியா அன்றொரு செய்தி. அந்த பாட்டை முழுவதும் நீங்கள் அந்த படகில், அது பழைய ஜூ, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அப்பொழுது ஜூ இருந்தது. அந்த ஜூவுக்குள்ளே தான் அந்த சின்ன ஒரு ஆறு மாதிரி இருக்கும், பக்கிங்காங் கால்வாய். அந்த கால்வாயில் படகு விடுவார்கள். நானெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எக்ஸ்கர்ஷன் என்ற பெயரில் எங்களை அழைத்து கொண்டு போய் காட்டுவார்கள். அந்த பாடலின் அந்த அந்த காட்சி, அதை தான் ஜி.ஆர். நாதன் தான் அது டைரக்ஷனும்.
என்ன படப்பிடிப்பு, அந்த ஒளி அமைப்பு அற்புதத்தில் அற்புதம். அதில் உள்ள எல்லா பாடலுமே எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் கண்ணதாசன் நீங்கள் பாருங்கள், கண்ணதாசன் தோன்றி அவர் திரையில் பாடிய பாடல்கள் 3 தான் நினைக்கிறேன். இரத்த திலகத்தில் அவர் ஒரு பழைய கல்லூரி மாணவனாக நின்று கொண்டு பாடுகிற பாட்டில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என்ற அந்த பாடல் பரவலாக எல்லாரிடமும் சென்று சேர்ந்த பாடல் அது. அந்த பாடலில் தான் அவர் சொன்னதை எல்லாரும் பேசுவார்கள். நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், நானும் படைக்கிறேன் இறைவனும் படைக்கிறான் என்பதனால் இறைவனுக்கு சமமானவன் நான் என்று பேசுகிற அந்த பாடல். ஆனால் அந்த படத்தில் அவர் காட்சி தந்து பாடுகிறார். அதற்கு பிறகு கருப்பு பணத்தில் தான் பாடுகிறார். அதற்கு பிறகு சூரியகாந்தியில் இந்த கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது பாடுவார். இந்த கருப்பு பணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும், அவ்வளோ கொள்ளை அழகாக இருப்பார் கண்ணதாசன். அவர் அந்த மேலங்கியை அணிந்து கொண்டு அவருடைய கண்ணாடியும் அந்த குழந்தைகளை கொஞ்சுவது போல் அவர் பாடம் நடத்துகிற இடத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அதுதான் கண்ணதாசனுடைய ஆசை, ஒரு கவிஞனுடைய ஆசை. கவிஞன் என்பவன் யார்? சக மனிதர்களின் துக்கங்களை தீர்ப்பதற்காக எழுதுகோல் எடுக்க வேண்டும். சக மனிதனின் துயரங்களை துடைத்தெறிவதற்காக அவன் தன் எழுதுகோலை பயன்படுத்த வேண்டும். சக மனிதனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஏதோ 10 வார்த்தைகளை புரட்டி போட்டு எழுதிவிட்டு சென்று பணத்தை பெற்றுக்கொள்பவன் எல்லாம் கவிஞன் இல்லை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் பொது உடைமை அது நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் திருவுடைமை பொது உடைமை என்பர். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கு அணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீஷரை யார் உலகில் பொறுத்திருப்பார். பாட்டு ஒவ்வொரு வரியாக பாருங்கள். பாலென அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் கூழென குடிப்போர்க்கு சோறிடுவோம், தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், என்றும் தமக்கென வாழ்வோரை சிறையிடுவோம். இதுதான் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசனுடைய பாடல்கள் என்னை கேட்டால் நான் கந்த புராணத்தை வாரியார் காலட்சேபம் நடத்துவது போல மாதக்கணக்கில் கூட சொல்லி கொண்டிருப்பேன். இப்பொழுது நீங்கள் யோசிக்கிறீர்கள், என்னடா குடும்ப உறவுகளை பற்றி சொல்லுவார் என்று நாம் வந்திருக்கிறோம், இன்னும் அங்கேயே வரவில்லை என்று. இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குடும்பங்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து சிதைந்து கிடக்கின்றன. இந்த நேரத்தில் கண்ணதாசனுடைய ஒரு பாடலையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான சமூக நோக்கம். இப்பொழுது நீங்கள் முதலில் ஒரு பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் கண்ணதாசனுடைய பாடல்களை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். குழந்தையாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் எந்த நிலையிலும் கண்ணதாசனுடைய பாடலை நாம் பார்க்கிறோம். இப்படி குடும்ப உறவுகள் என்றால் குழந்தையிலிருந்து குடும்ப உறவு தானே. நீங்கள் ஒரு கணவன் ஒரு குழந்தை உருவாகிறது, இன்னும் குழந்தை பெறவில்லை, உருவாகிற இடத்தில் ஒரு பாடல், நீலவானம் என்று ஒரு படம். தேவிகாவினுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத நடிப்பை வழங்கிய படம் அது. அந்த நீலவானத்தில் நீங்கள் மிக மிக அற்புதமாக அந்த பெண்ணுக்கு வயிற்றில் புற்றுநோய், அந்த புற்றுநோய் இருக்கிறது. ஆனால் அவள் என்ன நினைக்கிறாள், குழந்தை கரு உற்பத்தி ஆக இருக்கிறது என்று நினைத்து பரவசப்படுகிறாள். அவளுக்கு புற்றுநோய் என்பது தந்தைக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், அவளை கரம் பிடித்த சிவாஜி கணேசன் கணவனுக்கு தெரியும். ஆனால் இவள் குழந்தையை சுமப்பதாக நினைத்து பரவசப்படுகிறாள். அவள் உண்மையை அறிந்து விட்டால் உடனடியாக உயிர் துறந்து விடுவாளே என்று அஞ்சி அவளுக்கு போலியாக ஒரு வளைகாப்பு நடத்துவார்கள்.
மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் அன்று கைகள் கலந்தாட, மஞ்சள் முகத்தினில் வெண்பிறை நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கோலி பொங்கிடும் பஞ்சனையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோவிலில் பிள்ளை வளர்ந்தான் மல்லிகை செண்டாக. யோசிங்க, யாரையா எழுத சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு காட்சியை சொல்லி, ஐயா பாடலாசிரியர் அவர்களே எழுதுங்க. என்ன அழகு! மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் அன்று கைகள் கலந்தாட, மஞ்சள் முகத்தினில் வெண்பிறை நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கொலி பொங்கிடும் பஞ்சனையில் ஒரு சம்பவம் உண்டாக. என்ன சம்பவம் சொன்னான் அவன்? அதான் இடக்கரடக்கல் என்று இலக்கியம் பேசும். இன்றைக்கு பச்சை பச்சையாக கொச்சை கொச்சையாக எழுதுவது தான் பாடலாசிரியருடைய வேலையாக மாறி இருக்கிறது. சங்கொலி பொங்கிடும் பஞ்சனையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோவிலில் பிள்ளை வளர்ந்தான் மல்லிகை செண்டாக. கோடை காலம் பிறக்கும் பிள்ளை குப்புற திரும்பி படுக்கும். கோடை காலம் பிறக்கும் பிள்ளை குப்புற திரும்பி படுக்கும், அம்மா என்று அது அழைக்கும். அந்த பாடல் அப்படி தொடர்ந்து போகும். அந்த பாடல் முழுவதும் கேட்கும் பொழுது ஒரு குழந்தையை பெறுகிற அந்த பேற்றில் மயங்கி கிடக்கின்ற அந்த தாய்மையை அப்படியே வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான காட்சிக்கேற்ற பாடலை கொடுத்திருப்பார். சரி, குழந்தை பிறந்து கண்ணதாசனை போல் தாலாட்டு பாட்டு அன்று முதல் இன்று வரை யாரும் திரையில் எழுதவே இல்லை. அதற்கு நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் இருக்கிறது. பட்டுக்கோட்டை 1950களில் குறிப்பாக கல்யாண பரிசு படம் வந்து அத்தனை பாடல்களும் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய கொடிதான் உயர பறந்தது. அப்பொழுது பாகப்பிரிவினை படம், அதற்கு முன்பு கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்து அது பகையாக மாறியது. எனவே சிவாஜி கணேசன் என்னுடைய படங்களில் கண்ணதாசன் எழுதக்கூடாது என்று சொன்னார். அதாவது பகைவர்களை தேடி தேடி சேர்த்து கொள்வதில் கண்ணதாசனுக்கு ஈடு இணையே கிடையாது. எந்த காரணமும் இல்லாமல் நண்பர்களை கூட பகைவர்களாக்கி கொள்வார் கண்ணதாசன். அப்படி கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததால் சிவாஜி கணேசனுக்கு கண்ணதாசன் படங்களில் பாடல் எழுதும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஆனால் பிறகு பாகப்பிரிவினையில் தான் அவர் எழுதுகிறார். ஏனென்றால் அதுக்கு முன்பு அவர் எழுதுகிற நல்ல பாடல்களை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் என்னுடைய படங்களுக்கும் இவர் எழுத வேண்டும் என்று மீண்டும் அழைக்கிறார். அந்த பாகப்பிரிவினையில் அவர் பாடல்கள் எழுதுகிறார். நான் பிறகு வருகிறேன். அதில் தாலாட்டு பாடல் காட்சியை பட்டுக்கோட்டையை அழைக்கிறார்கள். பட்டுக்கோட்டை தான் நான் முதல்ல பாடல் எழுதியிருப்பார். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையார் என்று ஒரு பாட்டெல்லாம் பட்டுக்கோட்டை எழுதியது தான். இந்த தாலாட்டு பாட்டை நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னதும் பட்டுக்கோட்டை சொல்கிறார், தாலாட்டு பாட்டா? கண்ணதாசனை கூப்பிடுங்கள், என்னை விட அற்புதமாக தாலாட்டு பாட்டை உங்களுக்கு எழுதுவார். இப்படியெல்லாம் இன்றைக்கு சொல்லுவார்களா? எல்லா பாட்டையும் நானே எழுதுகிறேன், வேறு எவனையும் கூப்பிடாதே என்று சொன்ன பாடலாசிரியரெல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை பாட்டு வைத்திருக்கிறீர்கள்? 5 பாட்டா? 5ம் நான் தான் எழுதுவேன். வேண்டுமானால் 5 பாட்டில் 4 பாட்டுக்கு பணம் கொடுங்கள், ஒரு பாட்டு இலவசமாக தருகிறேன். மறந்தும் மற்றவனை கூப்பிடாதீர்கள். அவ்வளவு விரிந்த மனம். ஆனால் பட்டுக்கோட்டை என்ன சொல்கிறார்? தாலாட்டு பாடலா? நீங்கள் கண்ணதாசன் எழுத சொல்லுங்கள். அந்த பாடலுக்கு நான் பிறகு வருகிறேன். குழந்தையை அதாவது காரைக்குடி செட்டிமார்களுக்கு, நகரத்தார்களுக்கு உண்மையிலேயே தாலாட்டு பாடுவது இரத்தத்தில் ஊறியது. இவர் எப்படியெல்லாம் எழுதுகிறார் பாருங்கள். இதுபோல் நீங்கள் எந்த தாலாட்டு பாடல் தான் எனக்கு சொல்லுங்கள். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா? அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா? திரும்பவும் சொல்கிறேன், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம்,
மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா? அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா?